குடும்பத்தில் மட்டும் முதல்வர்கள் வந்து கொண்டிருக்கின்ற போக்கை மாற்றுவதற்காக தான் இப்படி ஒரு சட்டமன்றம் அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு வரலாற்றில் முதல் முறை முதலமைச்சர் மட்டுமல்ல, மாண்புமிகு சி ஜோசப் விஜய் அவர்கள் முதல் முறையிலேயே முதலமைச்சராக இருக்கிறார். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொண்டு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சில விளக்கங்களை ஆக்கப்பூர்வமாக ஆதாரத்தோடு கூறியிருந்தார். அதை குறிப்பிடுத்து அதன்படி இந்த தமிழ்நாடு அரசு தன்னுடைய திசை வழி போக்கை சரியான முறையில் செலுத்திக் கொள்ள தயாராக தான் இருக்கிறது. நான் முதல்வன் திட்டத்தை முடக்குவதற்கோ மாற்றுவதற்கோ எங்களுக்கு எந்த திட்டமும் இல்லை. ஆனால் சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டும். 40 நாள் விரதம் முடிப்பது போல 40 நாட்கள் ஆட்சியை இந்த தாவேக அரசு நிறைவு செய்திருக்கிறது. இந்த 40 நாட்களும் பார்த்து விட்டேன், ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம் என்று அவர் சொன்னார். ஆனால் மக்கள் திமுகவினுடைய 40 நாள் அல்ல 5 ஆண்டுகளையும் பார்த்துவிட்டு அந்த வந்த ஏமாற்றத்தால் தான் இப்படி ஒரு தீர்ப்பை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஆளுநர் மகிழ்ச்சி, அமைச்சர்கள் மகிழ்ச்சி, ஆளுநர் மகிழ்ச்சி என்றெல்லாம் சொன்னார். இந்த அரசில் தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை தான் இன்றைய சட்டமன்றத்தினுடைய போக்கு காட்டுகிறது. நான் முதல்வன் திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியவர்களை நான் முதல்வன் என சொல்ல வைத்துவிட்டு ஒரே ஒரு குடும்பத்தில் மட்டும் முதல்வர்கள் வந்து கொண்டிருக்கின்ற போக்கை மாற்றுவதற்காக தான் இப்படி ஒரு சட்டமன்றம் அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு வரலாற்றில் முதல் முறை முதலமைச்சர் மட்டுமல்ல, மாண்புமிகு சி ஜோசப் விஜய் அவர்கள் முதல் முறையிலேயே முதலமைச்சராக இருக்கிறார். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொண்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் மாண்புமிகு முதல்வர் சொன்னதெல்லாம் 40 நாட்கள் நீங்கள் செய்திருக்க முடியாது, அது திமுக தான் காரணம் என்று சொன்னார்கள். நானும் அதை தான் சொல்கிறேன். இன்று அவர் சொன்ன சட்டம் ஒழுங்கு, போதை பொருள் எல்லா பிரச்சனைக்கும் 5 ஆண்டு காலமாக அவர்கள் செய்த திமுக ஆட்சிதான் காரணமாக இருக்க முடியும் என்பதையும் சுட்டிக்காட்டிக் கொள்கிறேன்.